These videos will discuss to the types of goods. டைப்ஸ் ஆஃப் குட்ஸ்னால் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இது வரைக்கும் குட்ஸ் அப்படிங்கிறது மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதுதான் எதுலேயும் இருக்குது. கைண்ட் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அதர் தென் ஆக்ஷனபிள் கிளைம் அண்டு மணி, தட் இஸ் கால்டு குட்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போது டேர்ம் ஆஃப் ஆக்ஷனபிள் கிளைம் மீன்ஸ் டெப்ட் செக்யூர் மார்டேஜ் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஆக்ஷனபிள் கிளைம் அப்படிங்கிறது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ குட்ஸ் அப்படிங்கிறது மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபிக்ஸட் டெபாசிட் ரிசிப்ட்டு, டிவிடெண்ட் டியூ டு ஷேர்ஸ், amount due to under LIC policy, claims, that is all are the immovable properties. அப்போ goods include என்னெல்லாம் goods குள்ள வருது? ஷேரு, ஸ்டாக்கு, growing crops, grace, then attached things attached to land, the farming part of the land of agreed. இப்போ இது எல்லாமே நம்ம ஏற்கனவே குட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துருக்கோம். குட்ஸ் அப்படிங்கிறது மூவபிள், அதில் என்னென்ன குட்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் குட்ஸில் மீனிங்ஸாக கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன இருக்குன்னா குட்ஸ் என்னென்ன என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸிஸ்டிங் குட்ஸு, அடுத்தது ஃபியூச்சர் குட்ஸு, தென் லாஸ்ட் ஒன் இஸ் கண்டிஜியன்ஸ் குட்ஸு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்னது? எக்ஸிஸ்டிங்ஸ் மீன்ஸு இருக்கிறத தான் நம்ம எக்ஸிஸ்டிங்ஸ் சொல்லுவோம், நடைமுறையில் உள்ளது. சரிங்களா? ஃப்யூச்சர்ஸில் நடைமுறையில் இருக்கிறது. இப்போது கரண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃப்யூச்சர் அப்படின்னு சொன்னால் எதிர்காலத்தில், கண்டிஜென்ட் அப்படின்னு சொன்னால் தென் எதிர்காலத்தில் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? வரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி தான். இப்போது எக்ஸிஸ்டிங்ஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். எக்ஸிஸ்டிங் அப்படின்னு சொல்லும்போது ஸ்பெசிஃபிக் குட்ஸ், எக்ஸிஸ்டிங்கில் என்னென்ன வருது? ஸ்பெசிஃபிக் குட்ஸ் வருது, அசன்டைன்டு குட்ஸ் வருது, அன்அசன்டைன் குட்ஸ் அப்படிங்கிறது. தென் எக்ஸிஸ்டிங் குட்ஸாக மூன்றாக இருக்குது. ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட் ஒன் இஸ் எக்ஸிஸ்டிங்ஸ் பார்ப்போம், ப்ரீஃப்லியாக பார்ப்போம். எக்ஸிஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லும் போது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங்ஸ் குட்ஸ் தோஸ் ஓன்டு ஆர் பொசிஸ்டு பை தி செல்லர் அட் தி டைம் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்ஸ். அதை என்ன சொல்லிட்டான்? எக்ஸிஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அதாவது நடைமுறையில் அப்போ இருக்கக்கூடியது அட் தி டைம் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல், அந்த டயத்தில் நடக்கக்கூடியதுக்கு பேர் தான் நம்ம எக்ஸிஸ்டிங்ஸ்னு சொல்கிறோம். அப்போ குட்ஸ் போசஸ்டு ஈவன் ரெஃபர் டு த சேல் பை ஏஜென்ட் ஆர் தி பிளெஜர். பிளெஜர்னா அடமான பொருள் வைக்கக்கூடியது, அதில் ஒரு ஏஜென்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெஃபர் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போது அட் தி செல்லர் அட் தி டைம் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்ஸ், அதுதான் வந்து எக்ஸிஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. தென் அடுத்தது டயக்ராம்ஸ் கிவன் பிலோ, அந்த ஹேபிட்ஸ் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸிஸ்டிங்ஸ் குட்ஸ் மேபி எய்தர், என்னென்ன எய்தர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸ்பெசிஃபிக் குட்ஸ்னு பார்த்தோம், தென் அசன்டைன் குட்ஸ்னு பார்த்தோம், ஜெனரிக் ஆர் அன்அசன்டைன் குட்ஸ் அப்படின்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். அதை நம்ம வச்சுக்கோம். ஜெனரிக் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அன்அசன்டைன் குட்ஸ்னு நம்ம சொல்லலாம். அப்போது ஸ்பெசிஃபிக் குட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஒன் பை ஒன்னாக. இப்போது ஸ்பெசிஃபிக் குட்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஜூம் பண்ணியிருக்கேன். ஸ்பெசிஃபிக் குட்ஸ் அப்படின்னு சொன்னால் ஸ்பெசிஃபிக் குட்ஸ் டினோட் குட்ஸ் ஐடென்டிஃபைடு அண்டு அக்ரீடு அப்பான் தி அட் தி டைம் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். என்ன பண்ணுறோம்? பல பொருட்கள் இருந்தாலும் அந்த ஸ்பெசிஃபிக் குட்ஸை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஐடென்டிஃபை பண்ணுறோம். இப்போ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்கிறோம். பல பொருட்கள் இருக்கலாம், பல ப்ராடக்ட் இருக்கலாம், இருந்தாலும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கலாம். பையர் செலக்ட் தி பர்டிகுலர் வெரைட்டி சாரீஸ், நிறைய விதமான சாரீஸ் இருக்கும். ஆனால் நமக்கு தேவையானதை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஐடென்டிஃபை பண்ணுறோம். தட் இஸ் கால்டு ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்கிறோம். அசன்டைன் குட்ஸ் அப்படின்னு சொன்னால் அசன்டைன் குட்ஸ் ஆல்சோ யூஸ்டு சிமிலியர் மீனிங் டு ஸ்பெசிஃபிக் குட்ஸை தான் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் அசன்டைன்னு சொல்கிறோம். பட் தீஸ் டேர்ம் மெனி எவரி ரெஃபர் டு த குட்ஸ் பிகம்ஸ் அசன்டைன் சப்ஸ்கியூண்ட் அது தொடர்ந்து இந்த ஸ்பெசிஃபிக்கை தொடர்ந்து நடக்கக்கூடியதுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா நம்ம அசன்டைன் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அன்அசன்டைன் ஆர் ஜெனரிக் குட்ஸ் அப்படின்னு சொன்னால் நாட் ஐடென்டிஃபைடு, அவ்வளோதான். ஐடென்டிஃபை அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்கு, சப்ஸ்கியூண்ட்டாக தென் அதனை தொடர்ந்து அதை ஸ்பெசிஃபிக்கை ஃபாலோ பண்ணி நடக்கிறதுக்கு பேர் அசன்டைன்னு சொல்கிறோம். அன்அசன்டைன் அப்படின்னு சொன்னால் ஐடென்டிஃபைடு, அதாவது நாட் ஐடென்டிஃபைடு. சரிங்களா? அப்போ எதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆல் தீஸ் டிஸ்பிளைட் மாடல் ஆஃப் ரெப்ரசன்ட், அதாவது நம்ம ஒரு ஷோரூம் போகிறோம் அப்படின்னு சொன்னால் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலையும் வச்சுருப்பாங்க. அந்த மாடல்ஸை தான் நம்ம அன்அசன்டைன் குட்ஸ்னு சொல்கிறோம். அன்அசன்டைன் குட்ஸ் அப்படிங்கிறது தட் இஸ் கால்டு மாடல்ஸ் ஆஃப் ஷோரூமில் போனால் என்னென்ன மாடல் என்னென்ன வெரைட்டிஸ்ன்னு காட்டுவாங்க, அதை தான் நம்ம வந்து அன்அசன்டைன் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் குட்ஸ். ஃப்யூச்சர் அப்படின்னு சொன்னால் என்னது?
எதிர்காலம். அப்போ அதுதான் ஃப்யூச்சர்னால என்ன தெரிஞ்சிடும், ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிற, அப்போ அந்த ஃப்யூச்சர் குட்ஸ்னால் என்னது, எதிர்காலத்தில் வரக்கூடியது தான். அப்போ ஃப்யூச்சர் குட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது குட்ஸ் விச் ஏ செல்லர் டஸ் நாட் பாசஸ் அட் தி டைம் ஆஃப் கான்ட்ராக்ட், நாட் பாசஸ் அட் தி டைம் ஆஃப் கான்ட்ராக்ட், அந்த டைமிங்கில் நடக்கக்கூடியது ஃப்யூச்சரே இல்லை அப்படி சொல்கிறாங்க. அப்போது சேல் அது எப்போ இருக்கும்னா வில் பி மேனுஃபேக்சர்டு ஆர் ப்ரொடியூஸ்டு ஆர் அக்வயர்டு பை ஹிம் ஆஃப்டர் என்டரிங் இன் டு தி கான்ட்ராக்ட் ஆஃப் தி அக்ரிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கான்ட்ராக்ட்காரர் அக்ரி பண்ணுறாரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கான்ட்ராக்ட்காரர் எனக்கு ஒரு 100 பேக் ரைஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அது எப்போ கேட்குறாங்கன்னா, கிவிங் மேரேஜ் ஃபீஸ்ட் அப்படி ஃபீஸ்ட் அப்படின்னு சொன்னால் என்னது, ஃபீஸ்ட் அப்படின்னு சொன்னால் என்னன்னா விருந்து நம்ம சொல்லலாம். விருந்துக்கு வரவங்களுக்கு சாப்பிட போகிறோம்னா அதுதான் விருந்து, ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த மேரேஜுக்காக எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா, ஒரு 100 கிலோ பேக்ஸ் தேவைப்படுது, 100 கிலோ பேக்ஸ் ரைஸ் தேவைப்படுது அப்படிங்கிறாரு. அப்போ இன் கேஸ் ஆஃப் ஃபியூச்சர் குட்ஸ், இப்போ எப்போ தேவைப்படுறாரு, பின்னாடி வரக்கூடிய மேரேஜுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஆர்டர் பிஃபோர் அட்வான்ஸ் மாதிரி சொல்லக்கூடியது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபியூச்சர் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நாட் அட் தி டைம் ஆஃப் கான்ட்ராக்ட், தட் இஸ் கால்டு ஃபியூச்சர் குட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Then similar company agree to buy spare parts from ஒரு கம்பெனி, கார் கம்பெனி கேட்குது, அதாவது ஒரு பஸ் கம்பெனி அக்ரிஸ் என்ன கேட்குது, எனக்கு பஸ்ஸோடைய ஃபேர் பார்ட்ஸு தேவை அப்படின்னு சொல்லுது. பர்டிகுலர் சப்ளையர்ஸை யார்கிட்ட சொல்லிடுறாங்க, ஒரு பர்டிகுலர் சப்ளையர். அது எப்போ தேவைப்படும், அந்த பஸ்ஸு ஏதாவது டேமேஜ் ஆனாவோ ஏதோ ஒரு ஃபால்ட் ஆனாலும் கண்டிப்பாக என்ன பண்ண போனால் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபேர் பார்ட்ஸு தேவைப்படும். அதுவும் எப்போனா ஃபியூச்சர். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட், ஃபியூச்சர் குட்ஸ் ரெப்ரசன்ட் அன்அசன்டைன் குட்ஸ். இப்போ ஃபியூச்சர் எதை சொல்கிறோன்னா அன்அசன்டைன் குட்ஸை நம்ம ஃபியூச்சர்னு சொல்லலாம். தேவைப்படும் எப்போ அப்படிங்கிறது, தேவைப்படும் போது நான் அதை ரிசீவ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது தான் ஃபியூச்சர் குட்ஸ். அடுத்தது கண்டிஜென்ட் குட்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். கண்டிஜென்ட் குட்ஸு ஆர் ஆல்சோ ஆர் தி குட்ஸு தி அக்யூசியேஷன் ஆஃப் விச் ஆஃப் தி செல்லர் டிபெண்ட் அப்பான் கண்டிஜென்ட். அப்போ என்ன பண்ணுங்க, செல்லர் எதை டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்காருன்னா கண்டிஜென்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கார். அப்போது கண்டிஜென்ட் குட்ஸு ஆர் எ பார்ட் ஆஃப் ஃபியூச்சர் குட்ஸு. அதாவது ஃபியூச்சர் குட்ஸில் பார்ட்டு தான் என்னென்னா கண்டிஜென்ட். ஃபியூச்சர் குட்ஸில் பார்ட்டு தான் என்னது, கண்டிஜென்ட். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், ஏ அக்ரீஸ் டு செல் எ பர்டிகுலர் பெயிண்டிங் ஒர்க்ஸ். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன சியை பார்த்து நான் வந்து பெயிண்டிங் பண்ண போகிறேன், பெயிண்டிங் பண்ணுறதுக்கான எனக்கு பெயிண்ட்ஸை ப்ரொவைட் பண்ணுங்க அப்படிங்கிறார். அப்போ பெயிண்டிங் ஒர்க் ரெப்ரசன்ட் கண்டிஜென்ட் குட்ஸ். அந்த பெயிண்டிங் ஒர்க்கை நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிஜென்ட் குட்ஸ்னு சொல்கிறோம். அதுதான் சொல்லிட்டான், ஒரே வார்த்தை சொல்கிறான், கண்டிஜென்ட் குட்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் ஃபியூச்சர் குட்ஸ். ஃபியூச்சர் குட்ஸில் ஒரு பார்ட்டு தான் கண்டிஜென்ட் குட்ஸ், தட் இஸ் கால்டு கண்டிஜென்ட் குட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒன்று பெயிண்டிங் குட்ஸ் சொல்லியிருக்காங்க, இன்னொன்று ரைஸ் மெர்ச்சன்ட் அக்ரிஸ். என்ன ரைஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேக்ஸ் பாஸ்மதி ரைஸ் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. எங்கேருந்து, பாகிஸ்தான்ஸ்லேருந்து பாஸ்மதி ரைஸு ஒரு 10 பேக் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. பட் அது எப்போ வரணும், அந்த ரைஸ் வந்தால் நான் விற்பனை பண்ணுறேன், அந்த ரைஸ் வந்தால் நான் உனக்கு விற்பனை பண்ணுறேன். பாஸ்மதி ரைஸ் ரெப்ரசன்ட் கண்டிஜென்ட் குட்ஸு. பாஸ்மதி ரைஸ் தான் நம்ம சொல்கிறோம், அதாவது நடக்கும், வேணுங்கிறது தேவைப்படுங்கிறது சொல்லியிருக்கோம். அது எப்போ வருதோ அது வரைக்குமே அது என்னதுன்னா கண்டிஜென்ட், அதுதான் நம்ம கண்டிஜென்ட் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது வேணால் இருக்கலாம், மே ஆர் மே நாட் பி அவைலபிளாகவும் இருக்கலாம், அவைலபிள் இல்லாமலும் இருக்கலாம். இதுக்கு பேர் தான் கண்டிஜென்ட் குட்ஸ். தட் இஸ் கால்டு கண்டிஜென்ட் குட்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் தி ஃபியூச்சர் குட்ஸ், தட் இஸ் கால்டு கண்டிஜென்ட். இந்த மட்டும் பார்த்துப்போம். பாஸ்மதி ரைஸில் கொடுத்துருக்காங்க கண்டிஜென்ட்ஸ் ஆஃப் குட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிஜென்ட் குட்ஸ் அப்படிங்கிறது பாஸ்மதி ரைஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஆர்டர் பிளேஸ்டு ஃபார் த பாஸ்மதி ரைஸ், பிளேஸ் நம்ம என்ன பண்ணுறோம், பாஸ்மதி ரைஸை ஆர்டர் பண்ணிட்டோம். அது 2 வழியாக போகுது. ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் எப்படி போகுதுன்னா, ரிசீவ்டு பாஸ்மதி ரைஸை ரிசீவ் பண்ணிட்டோம், சேலு எக்ஸ்க்ளூட் ஆகிட்டு, அதாவது ஃபில்ஃபில் ஆகிடுச்சு. செகண்ட் சுச்சுவேஷன் என்னென்னா, நாட் கெட் சப்ளை பண்ணல ஆஃப் பாஸ்மதி ரைஸ் வந்தோன்னு தான் சப்ளை பண்ண போகிறோம். அப்போ இங்கே சேல் என்ன ஆகலைன்னா ஃபில்ஃபில் ஆகலை. தட் இஸ் கால்டு கண்டிஜென்ட் குட்ஸ்.